2008 மார்ச் 24 விடியற் காலையில லோவர் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் 911க்கு ஒரு கால் ஒன்று வருது. அதுல பேசின நபர் தான் யாருங்கிறத சொல்லாம ஒரு அட்ரஸை சொல்லி இந்த அட்ரஸுக்கு சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அந்த நபர் கட் பண்ணிடுறாரு. போலீஸ் அந்த நபர் சொன்ன அட்ரஸுக்கு போய் பார்த்தா அவங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு சம்பவம் அங்க அந்த அட்ரஸ் இருக்க வீட்டுல நடந்திருக்கு. அந்த வீடு முழுக்க ரத்தம். அதை பார்த்ததும் எல்லாரும் வேகமா உள்ள போய் பாக்குறாங்க. அங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஷெரில், அப்புறம் அவங்க அடாப்ட் பண்ணி வளர்த்த 10 வயதான ஈத்தன், 9 வயதான சித், 5 வயதான மீரா அண்ட் கடைசியா 3 வயதான எலினரோட சேர்த்து 4 பேரும் உடல் முழுக்க ரத்த வெள்ளத்துல கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இவங்க எல்லாம் கொலை பண்ணின அந்த கொலைகாரன் யாருன்னு விசாரிச்சு பாக்குறப்ப இந்த கொலைகளை பண்ணின அந்த கொலைகாரனை யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த கொலைகளை பண்ணின அந்த கொலைகாரன் யாருன்னா இறந்து போன செடிலோட கணவர் ஸ்டீபன் தான் அந்த கொலைகாரன். ஸ்டீபன் எதுக்காக தன்னோட சொந்த குடும்பத்தை கொலை பண்ணினாரு, எப்படி இந்த கொலைகள் எல்லாம் பண்ணினாரு, ஆனா அந்த கொலைகளை பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்டீபன் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிப்ரவரி 2008 சரியா ஸ்டீபன் தன்னோட குடும்பத்தை கொலை பண்றதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி அவர் வைஸ் பிரசிடென்டா வேலை பார்த்த லோவர் சிட்டியோட ஹில்ஸ் பேங்க் அண்ட் ட்ரஸ்ட் கம்பெனில இருந்து சுமார் $5,59,000 திருடி அதை தன்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. இந்த பணத்தை திருடின பின்பும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம தொடர்ந்து அதே வேலையை கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்காரு. மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை காலை இது நடந்து ஒரு மாதம் கழிச்சு அன்னைக்கு ஈஸ்டர் சண்டே காலையில ஸ்டீபன் அவரோட மனைவி அப்புறம் அவங்க தத்தெடுத்து வளர்க்குற 4 பசங்களையும் கூட்டிட்டு லோவர் சிட்டி சென்ட் மேரிஸ் கேத்தலிக் சர்ச்சில் நடந்த ஈஸ்டர் மாஸ்ல கலந்துருக்காரு. அண்ட் இந்த மாஸ்ல கலந்துக்கிட்ட ஸ்டீபன் அண்ட் செரிலோட அப்பா கூடவும் அம்மா கூடவும் பேசிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் ஸ்டீபன் மேல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி. ஸ்டீபன் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இரவு ஸ்டீபன் வீட்டுக்கு வந்து ஸ்டீபனை சந்திச்சிருக்காரு. அப்போ அந்த வீட்டில இருந்த ஒரு பையனையும் அவர் பார்த்திருக்காரு. அப்போ வரைக்கும் அங்க சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் எதுவும் நடக்கலன்னு பின்னாடி அவர் விசாரிக்கிறப்ப சொல்லியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:35. ஸ்டீபன் அவரோட அப்பாக்கும் அவரோட பிரதருக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்றாரு. அதுல தன்னோட மனைவி இப்போ சொர்க்கத்துல இருப்பானோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இதன் மூலமா ஸ்டீபன் அவரோட மனைவியை கொன்றதுக்கு அப்புறம் தான் இந்த மெசேஜை சென்ட் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. ஆனா அந்த 4 குழந்தைகளும் அப்போ வரைக்கும் உயிரோட தான் இருந்திருக்காங்க. இந்த மெசேஜ் சென்ட் பண்ணினதுக்கு அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:35 இருந்து அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை 3:35க்குள்ள ஸ்டீபன் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அதை அந்த வீட்டோட கிச்சன்ல வச்சிருக்காரு. அதுல அப்படி என்ன எழுதி இருந்தாருன்னா, நான் என்னோட 4 குழந்தைகளையும் கொலை பண்ண அவங்கள கரேஜில் நிப்பாட்டி இருக்க கார் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்கள அந்த கார்ல இருந்து வெளியேற புகை மூலியமா கொன்றலாம்னு முயற்சி பண்ணேன். ஆனா அது முடியல. அதனால அவங்கள அவளோட ரூம்கே கூட்டிட்டு போய் அங்க வச்சு பேஸ்பால் பேட்டை வச்சு அடிச்சே கொண்டேன்னு எழுதிருந்திருக்காரு. அவர் எழுதிருந்தபடியே 3 பசங்க அவங்களோட ரூம்குள்ளேயும் கடைசி பையனை பொம்மைகள் இருக்க ரூம்குள்ளேயும் வச்சு ஸ்டீபன் அடிச்சே கொண்டிருக்காரு. திங்கட்கிழமை காலை 3:45 ஸ்டீபன் அவர் கூட வேலை பார்க்குற ஒரு நபருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாரு. ஆனா அது என்ன மெசேஜ்னு இப்போ வரைக்கும் வெளியிடப்படல. திங்கட்கிழமை காலை 4:01 ஸ்டீபன் இரண்டாவதா ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாரு. அந்த மெசேஜ்ல தான் லோவர் சிட்டி பார்க் பக்கத்துல இருக்க லோவா ஏரியில குதிச்சு தற்கொலை செய்ய அந்த ஏரியில குதிச்சேனோ, ஆனா இவர் மிதந்து தண்ணீருக்கு மேல வந்ததுனால தற்கொலை பண்ண முடியலன்னு அந்த மெசேஜ்ல சொல்லியிருக்காரு. திங்கட்கிழமை காலை 6:31 911ங்கிற எமர்ஜென்சி நம்பருக்கு ஸ்டீபன் அவர் மொபைல் ஃபோன்ல இருந்தே கால் பண்றாரு. அதுல ஸ்டீபன் தன்னோட வீட்டோட அட்ரஸை கொடுத்து இந்த அட்ரஸுக்கு சீக்கிரம் போங்க, ரொம்பவும் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் யாருங்கிறத சொல்லாமலே அந்த காலை கட் பண்ணிடுறாரு. இதை தொடர்ந்து ஒரு போலீஸ் டீம் வேகமா ஸ்டீபனோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. இங்க ஸ்டீபனோட மனைவி மற்றும் அவரோட குழந்தைகளோட இறந்த உடல்களையும் அவங்களை கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின ஆயுதமான பேஸ்பால் பேட்டையும் கைப்பற்றுறாங்க. இது நடந்து அடுத்த சில நிமிடங்கள்லயே சரியா காலை 6:36க்கு ஸ்டீபன் தன்னோட கார்ல அதிவேகமா போனதுல கார் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சு அதுல ஸ்டீபன் உடல் கருகி இறந்து போறாரு.
இதுல ஸ்டீபன் தன்னோட குழந்தைகளை கொலை பண்றதுக்கு முன்னாடி எழுதின மன்னிப்பு கடிதத்தை வச்சு பாக்குறப்ப ஸ்டீபன் தன்னோட வேலையில பண்ணின தவறுனாலதான் இப்படி பண்ணிருக்காருன்னு, அவர் ரொம்பவும் நல்லவர் தான், ஏதோ தன்னோட குடும்ப சூழ்நிலையினால இப்படி பண்ணிருக்காருன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலரோ ஸ்டீபனுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல, அவர் திருடி அந்த பணத்தை வச்சு வேற எங்கேயோ வாழ நினைச்சுதான் அவர் தன்னோட சொந்த குடும்பத்தையே இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக முயன்றிருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த கார்ல தீப்பிடிக்க அதுல அவர் உடல் கருகி இறந்திருக்காரு. இதுல அவர் எழுதின அந்த மன்னிப்பு கடிதமும் அவர் அனுப்பின அந்த மெசேஜும் இந்த கேஸை திசை திருப்ப செஞ்ச முயற்சின்னு சொல்றாங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்டீபனோட கதையில தெய்வம் அன்னைக்கு கொண்டிருக்கு.